ஊதிய உயர்வு, உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல வந்த மாற்றுத்திறனாளிகள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலங்களில் ஆந்திராவை போல பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000-ம், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000-ம், கடுமையாக படுக்கையோடு இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு 15,000-ம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இதற்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்த 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் பேரணி செல்வதற்கு முன்கூட்டியே குண்டுக்கட்டாக கைது செய்தனர். மேலும் அவர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக தனியார் மண்டபங்களில் அடைத்து வைத்துள்ளதற்கு பிற மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த கைதியை நாங்கள் எதிர்க்கிறோங்க. ஏன்னா எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஒரே சகோதரிங்க. மாற்றுத்திறனாளி அனைவரும் மாற்றுத்திறனாளி தான். இதை நாங்கள் என்ன சொன்னால் 100 நாள் வேலை வாய்ப்பில் கொடுத்த செஞ்சு வேலையே காசு கொடுக்கலை. ஒன்று எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேரம் ஒரு ட்ரிப் அறிவிச்சாங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஐயா அவர்கள். அதையும் எங்களுக்கு கொடுக்கல. இதேபோல சேப்பாக்கம், மெரினா, எழிலகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பேரணியாக செல்ல முயன்ற மாற்றுத்திறனாளிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் குண்டுக்கட்டாக அவர்களை கைது செய்தனர். முதல்வர் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் திரண்ட மாற்றுத்திறனாளிகள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாட்றாம்பள்ளி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல் உறுப்புகள் தந்தி டிவி செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி காவல் நிலையத்தில் பாதுகாப்பின்றி சிதிலமான கட்டிடத்தில் பைகளில் தொங்க வைக்கப்பட்டிருந்த பிரேத பரிசோதனைக்கான உடல் உறுப்பு கழிவுகள் தந்தி டிவி செய்தியில் வெளியானதைத் தொடர்ந்து அகற்றப்பட்டன. துர்நாற்றமும் நாய்களின் அலைச்சலும் பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவற்றை வேலூர் ஆய்வகத்தில் ஒப்படைத்தனர். நடவடிக்கை எடுத்த தந்தி டிவிக்கும் காவல்துறையினருக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். பல்லடம் அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் செல்போன் வெளிச்சத்தில் மருத்துவம் பார்க்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் இருசக்கர வாகன விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் திடீரென மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் முதியவருக்கு மருத்துவர்கள் செல்போன் வெளிச்சத்தில் முதலுதவி செய்யும் அவல நிலை ஏற்பட்டது. இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வண்டி சொன்னீங்களா? நான் சொல்லிடுறோம். நம்ம ஏர் போட்டு ரைட் கால் காய்ச்சல் இது ஓபன் பண்ணுங்க. போடுங்க. பேசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.